குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 8ல் ஒளியியலில் யூனிட் 6ல் உள்ள ஃபஸ்ட்டு பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஒளியியல் இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒளி எப்படி உருவாகுது, அதே மாதிரி ஒரு ஊடகத்தில் எப்படி ஒளி பரவுது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஒவ்வொரு ஊடகத்தில் பரவும் போது ஒளியின் வேகம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸோடு படிக்கலாம். சரியா? இதில் ஒளி ஃபஸ்ட்டு வெற்றிடத்தில் பரவாது. அப்போது அதுக்கு என்ன தேவை? வெற்றிடத்தில் பரவாது அப்படின்னா அதுக்கு காற்று அப்படிங்கிற ஒரு ஊடகம் தேவை. அப்போ காற்று இல்லாத இடத்துல ஒளி பரவாது. அப்போ நீரில் பரவுமா, திடப்பொருளில் பரவுமா அப்படின்னா நீர், திடப்பொருள் எல்லாத்துலேயுமே ஒளி பரவுது. ஒளியின் வேகம் திரவங்களை விட திடப்பொருளில் தான் அதிகம். திரவத்தில் விட திடப்பொருளில் தான் அதிகம். அதாவது தண்ணீரில் இருக்கிறத விட ஒரு திடப்பொருளில் தான் ஒளியின் வேகம் அதிகமாக பரவுது. வாயுக்களில் ஒளியின் வேகம் ரொம்ப குறை. அப்போது வாயு குறை, அடுத்தது தான் என்ன பொருள்? திரவ பொருள். அதுக்கடுத்து தான் திடப்பொருள். அடுத்து என்ன அப்படின்னா, ஒளி பதிவு சாதனத்தை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு, ரெக்கார்ட் பண்ணுறது. அது என்ன அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவர் 1877ஆம் ஆண்டு இதை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னென்னா, ஒருத்தர் நமக்கு அல்வா தந்தாலே நம்மளுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் 1877ஆம் ஆண்டு ஒளிப்பதிவு பண்ணார். அதாவது ஒளிப்பதிவு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒருத்தங்க ரெக்கார்டு நமக்கு வச்சுக்கிட்டாங்கனாலே நம்ம ஒரு நம்மளுடைய 7:30 ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் 1877ஆம் ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார். அடுத்தது ஒளியின் வேகம். ஒளியின் வேகம் பார்த்தோம்னா, ஒளி அப்படிங்கிறதுனுடைய வேகம் எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, ஒளியானது ஒரு வினாடியில் எவ்வளோ பயணிக்கிற தொலைவை தான் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பயணம் அப்படின்னாலே ஒளியானது ஒரு வினாடியில் பயணிக்கிற தொலைவு தான் என்னது? ஒளியின் வேகம். அப்போது வினாடியில் பயணிக்கிற தொலைவுனாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வெஹிக்கிள். அதுதான் அதனுடைய குறியீடு. அப்போ வெஹிக்கிள் அப்படிங்கிறதுக்குனுடைய சமன்பாடு என்ன அப்படின்னா n/λ. n/λன்னு சொல்கிறோம். n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கிளில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா அதில் எத்தனை பேர் நம்பர் அதில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதும், அப்போ எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறோன்னா எவ்வளோ நீளத்தில் அந்த வெஹிக்கிள் இருக்குதுன்னு தெரியணும். அதுதான் v = n/λ. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த n அப்படிங்கிறது அதிர்வெண், அதாவது அந்த சீட்டோட நம்பர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சோம் இல்லையா? ஸோ அதிர்வெண். நீளமும் தான் என்னது? லாம்டா. அப்போ அலை நீளம்னா என்ன அப்படின்னா, ஒரே கட்டத்தில் ஒரு தொடர்ச்சியாக 2 துகள், எப்போவுமே ஒரு 2 புள்ளி வச்சோன்னா அதுக்கு இடையில வரைகிற கோடு பேர் என்ன வரும்? நீளம்னு வரும் இல்லையா? அப்போ ஒரே கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான 2 துகள்களுக்கு இடையே உள்ள தூரம் தான் என்ன அப்படின்னா இந்த லாம்டா. இந்த லாம்டா அப்படிங்கிறது ஒரு கிரேக்க எழுத்தினால குறிப்பிடப்படுகிறது. அப்போ அலை நீளம் அப்படிங்கிறதுனுடைய அலகு என்ன, அதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். எப்போவுமே நீளத்துக்கு நம்ம மீட்டர் தான் குறிப்போம். ஸோ மீட்டர். நெக்ஸ்ட் என்ன? அதிர்வெண்ணுனா என்ன? அதிர்வெண்ணா என்னென்னா ஒரு செகண்ட்னா ஒரு நொடியில் ஒரு அதிர்வுகளின் எண்ணிக்கை தான் என்னது அப்படின்னா அதிர்வெண். இந்த அதிர்வெண்ணுடைய குறியீடு என்ன அப்படின்னா ஸ்மால் என்னு குறிக்கிறோம். அதே மாதிரி இது ஹெட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அதிர்ந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஹெட்டு என்னதாயிரும்? ரொம்ப இதாக இருக்கும் அதிர்வெண். சரி, அதிர்வெண் அதிகமாகிருச்சுனாலே நம்ம ஹெட்டில் தான் பிடிக்கும். ஸோ ஹெட்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒளியின் வேகம் நம்ம பார்த்தோம் இல்லையா? v = n/λ. இதனோட குறியீடு என்னென்னா மீட்டர் பெர் செகண்ட், அதாவது மீட்டர் s-1. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஒளியின் வேகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒளியின் வேகம். இந்த ஒளியின் வேகமானது எதை பொறுத்துலாம் மாறும், அதனுடைய பண்புகள் எதை பொறுத்துலாம் இருக்கும் அப்படின்னா, ஒளியின் வேகமானது எந்தெந்த பண்புகளை பொறுத்துலாம் மாறுது அப்படின்னா வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம். அப்போ வெப்பநிலை அதிகமாச்சுன்னா ஒளியின் வேகம் எப்படி இருக்கும்? அழுத்தம் அதிகமாகிருச்சுன்னா ஒளியின் வேகம் எப்படி இருக்கும்? இதை தான் நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரித்தால் ஒளியின் வேகம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஒளியின் வேகம் அதிகரிக்கும்னு பார்த்துட்டோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையில் காற்றின் ஒளியின் வேகம் 331 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் தான், ஆனால் வெப்பநிலை என்னதாக இருக்குது அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு 3 தெரியும். ஒரு பொருள் கூட 3 கேட்கும். சரியா? 3 கேட்கும். இது ஒளி, அதனால் 3
கேட்கும் நமக்கு. அப்போ 0 டிகிரி செல்சியஸில் காற்றின் ஒளியின் வேகம் வந்து 331 மீட்டர் பெர் செகண்டு. இப்போ 22 டிகிரி செல்சியஸ் கூடிருச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது 344 ஆயிடுது. சரியா? அடுத்து என்னென்னா காற்றில் உள்ள நீராவியின் அளவு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எந்தெந்த பண்புகளை பொறுத்துலாம் மாறுதுன்னா வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம். அப்போ ஈரப்பதத்தை வச்சு சொல்கிறாங்க. காற்றில் வந்து ஈரப்பதம்னா என்னென்னா காற்றில் உள்ள நீராவியின் அளவு தான் என்னென்னா ஈரப்பதம். குளிர்காலத்தில் வந்து ஈரப்பதம் வந்து குறைவாக தான் இருக்கும், கோடை காலத்தில் தான் அதிகமாக இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கோடை காலத்தில் தான் அதிகம் நமக்கு ஸ்வெட் ஆகி ஈரப்பதமாக ஆகிட்டே இருக்கும். ஸோ குளிர்காலத்தில் வந்து குறைவாக இருக்கும் ஈரப்பதம், கோடை காலத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் ஒளியின் வேகம் வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும். ஈரப்பதம் குறைவாக இருந்தது அப்படின்னா ஒளியின் வேகம் என்ன செய்யும், குறைவாகும். சரியா? அடுத்து என்ன அப்படின்னா, ஆனால் ஈரப்பதம் அதிகரிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், காற்றின் அடர்த்தி வந்து என்ன செஞ்சிடும்னா குறைஞ்சிரும். ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் வந்து அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வந்து கோடை காலத்தில் நம்ம வெயிலில் நின்று பேசணும்னா சீக்கிரமாக போய் ரீச் ஆயிரும். ஆனால் காற்றின் அடர்த்தி வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா குறைஞ்சிடும். நமக்கு அப்போ காற்றின் அடர்த்தி குறையிறதுனால தான் ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஒரு 25 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையில் என்னென்ன ஊடகத்தில் எப்படி எப்படி பரவுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கம்பேர் பண்ணணுன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், திடப்பொருளில் தான் அதிகமாக பரவுது, ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும், வாயில் வந்து ஒளி வேகம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். திடப்பொருள் வந்து இங்கே 3 கொடுத்துருக்காங்க, அலுமினியம், துருப்பிடிக்காத எஃகு, இரும்பு. இந்த 3லையும் எப்படி காற்றின் வேகம் வந்து பரவுது, அதிகரிக்குது அப்படிங்கிறது 25 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. அலுமினியத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா 64-60, அதாவது அழு ஒரு இது அறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அழுதுருவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 64-60-20 அறுத்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு 4 கட்டு 20 ரூபாயாச்சும் கொடுத்து ஒரு 4 கட்டு போட்டால் தான் நமக்கு சரியாகும். ஸோ அலுமினியம் 64-20. துருப்பிடிக்காத எக்குனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து 60 வயசு ஆயிடுச்சு, 59 ஆனோடனே 60 வயசு ஆனோடனே நமக்கு என்ன வந்துடும், நமக்கு வந்து பென்ஷன் வந்துடும் அப்படின்னு தாட் வந்துடும். அதுதான் துருப்பிடிக்காத எக்குனாலே எனக்கு 59 60 வயசில் எனக்கு பென்ஷன் வந்துடும். 59 முடிஞ்சு 60 வந்தோடனே பென்ஷன் வந்துடும். அடுத்து இரும்பு அப்படின்னாலே 59 வயசுலையும் சில பேர் வந்து 50 வயசு மாதிரி இரும்பு மாதிரி இருப்பாங்க. ஸோ 59 வயசுலையும் 59 வயசுக்கு அடுத்து 60 தான் ஆகணும். ஆனால் அவங்களுக்கு எந்த வயசு ஆகிற மாதிரி இருக்கும்னா இரும்பாக இருக்கிறவங்களுக்கு 50 வயசு ஆகிற மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திரவங்கள்னு எடுத்தோம்னா கடல் நீர், காய்ச்சி வடிகட்டிய நீர்னு கொடுத்துருக்காங்க. கடல் நீரில் எப்படி இருக்கும் அப்படின்னா 15-30, அதாவது கடல் நீரை தான் நல்ல நீராக மாற்றி 15 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் விற்றுக்கிறாங்க. ஸோ கடல் நீர் வந்து 15-30, 1530. அடுத்து காய்ச்சி வடிகட்டிய நீர் எப்படி இருக்குது அப்படின்னா 14-98 இருக்குது. அதாவது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காய்ச்சி வடிகட்டிய நீரை வந்து கண்டிப்பாக ஒரு 14 நேரமாச்சும் நைட்டு 8-9 மணி வரை 14-9-8 14 தடவையாச்சும் நம்ம ஒரு காய்ச்சி வடிகட்டிய நீரை கண்டிப்பாக குடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வாயு, ஹைட்ரஜன் அப்படின்னாலே டஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டஜன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், 12 தான் டஜன் சொல்லுவோம். அந்த 12 வயசுலேயே 84 ஹைட் இருக்கும்போது அது வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைட்டு, என்ன ஹைட்டுனா 84 ஹைட் இருக்கான். 12 வயசு 84 ஹைட்டு, டஜன்னா 12, 84 ஹைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆக்சிஜன் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாச காற்று. உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் நமக்கு வந்து மெய்ங்கிறது உடலில் உயிர் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் தேவை. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தெரியும், உயிர்மெய் எழுத்து 216ன்னு தெரியும். ஸோ இங்கே ஆக்சிஜன் 316ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒளியின் வேகம். என்னது, 25 டிகிரி செல்சியஸில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு ஒளியின் வேகம். ஏற்கனவே பார்த்தோம், ஒளியின் வேகத்தினுடைய யூனிட் என்ன, v=n லாம்டாங்கிறது அதனுடைய ஈக்குவேஷன். யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட். சரியா? தேங்க்யூ.